ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான ட்ராவல் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் 1832 கிலோமீட்டர் வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் டைமாக 2 டயரில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ 2 டயரில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ஐஆர்சிடிசி ஆஃபோர்ட் பண்ணுறாங்க, ஸோ எப்படிலாம் இருக்குது, ட்ரெயினில் எப்படிலாம் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், ஸோ இந்த மொத்த ட்ராவலும் எப்படி இருந்துச்சுன்ற எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 2 பகல் ஒரு நைட் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ எப்படிலாம் இருக்குன்னு தான் பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ கரண்ட்லி எங்கே இருக்குன்னா விழுப்புரம் ஸ்டேஷனில் வந்து இறங்கியிருக்கேன். ஸோ பின்னாடி இருக்க இந்த ட்ரெயினில் தான் போக போகிறோம். இப்போ மணி வந்து 9:30 ஆகுது. இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட 11 மணிக்கு எடுப்பாங்க. ஆனால் இப்போக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் லோட் ஆகிறதுக்கு வந்து பீப்புள்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா இது வந்து நார்த் சைடு போகிற ட்ரெயினுங்கிறதுனால அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸில் ஏறுறதுக்கு வந்து நிறைய பேர் இப்போவே வந்துட்டுருக்காங்க. ரிசர்வ் பண்ணவங்களுமே வந்துட்டுருக்காங்க. ஸோ உள்ளே எப்படிலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ஏதுன்றதெல்லாம் few minutes later. ஸோ இங்கே உள்ளே வந்து 2 பர்த் இருக்குது. ஸோ ஒரு பர்த்துக்கும் இது மாதிரி ஒரு பிளாக் கலர் பிளாங்கெட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம போகிறதுக்கு இதுக்குள்ளே பெட்ஷீட்ஸ் இருக்கும், இதுவும் ஒன்று கொடுத்துருவாங்க. அதிலே ஒரு ஒயிட் கலர் டவலும் இருக்கும். ஸோ ஒரு மிரர் இருக்குது. அப்புறம் லன்ச் டைமில் நம்ம வந்து லன்ச் சாப்பிட்றோம், அந்த மாதிரி டிஃபன் சாப்பிட்றோம்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு சின்னதாக குட்டி டேபிள் இருக்குது. அது கீழே வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ஹேங் பண்ணிடுற மாதிரி ஹேங்கர்ஸ் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்த்துக்குமே வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரீடிங் லேம்ப் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம் நைட் டைமில் லைட்ஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம். அப்புறம் மொத்தம் 4 பர்த்து, ஒவ்வொரு பர்த்துக்கும் கனெக்ட் பண்ணி இந்த மாதிரி 4 பவர் சாக்கெட்ஸ் இருக்குது. ஸோ லாங் ஜேர்னிங்கிறதுனால கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்படி தான் இருக்கும் ட்ரெயின். ஸோ ட்ரெயின்குள்ளே இருக்கும். இது பார்த்திங்கன்னா இது 2 டயர் ஏசி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் 2 பெர்த்து தான் வரும், இந்த பக்கமும் 2 பெர்த்து தான் வரும். ஸோ நடுவில் இருக்க அந்த மிடில் பெர்த் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஃபெசிலிட்டடாக போகலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லி வந்து ஏர் கண்டிஷன்டு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைவசி கர்டைன்ஸ் இருக்கும் 2 பக்கமுமே உங்களுக்கு. ஸோ அதனால் உங்கள் ட்ராவல் வந்து நல்ல ப்ரைவசியாக இருக்கும். ஸோ இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் டூரோ ஏதோ போகிறீங்க, குரூப்பாக போகிறீங்கன்றப்போ இந்த மாதிரி ஒரு போகிறது 4 பேர் நீங்கள் சேர்ந்து போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 4 டைப் இருக்குது. ஒன்று அன்ரிசர்வ், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இன்னொன்று காமன் எஸ்எல். இது இல்லாமல் இந்த ஏசி சேர் இருக்கும், அந்த சேர் வந்து உட்காந்து போகிறது. இந்த ஸ்லீப்பரில் பார்த்திங்கன்னா 3 டைப் இருக்குது. ஒன்று 3 டயர் ஏசி, இன்னொரு 2 டயர் ஏசி, இன்னொன்று ஃபஸ்ட் கிளாஸ் ஏசி. இதில் இந்த 3 டயர் ஏசியில் பார்த்திங்கன்னா இப்போ நான் உட்காந்துருக்கிறது வந்து 2 டயர் ஏசி. உங்களுக்கு 3 டயர் ஏசி காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நடுவில் இருக்க பெர்த் வந்து நம்ம இழுத்து போட்டு, அதாவது நம்ம எஸ்எல்லையே வந்து ஸ்க்ரீன்ஸும் ஏர் கண்டிஷனிங்கும் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். இதே வந்து 2 டயரில் இந்த மாதிரி 2 டயர் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருக்கும், காமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ இதுவே வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஏசி போனீங்கன்னா கூப் கேபின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெயினில் இப்போதைக்கு அது கரண்ட்லி அவைலபிள் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல, நான் இமேஜஸ் காமிக்கிறேன். ஸோ இந்த கூப் கேபினில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ப்ரைவேட் ரூம்ஸ் இருக்கும். 4 மெம்பர்ஸ் 2 மெம்பர்ஸுங்கிறது. ஸோ கேபின்னா 4 மெம்பர்ஸ், கூப்னா 2 மெம்பர்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இருக்கிறது ஹையஸ்ட்டு. பட் இந்த ட்ரெயினுக்கு, அதாவது 22604 இதுக்கு VM to KGP எக்ஸ்பிரஸ்க்கு இருக்கிறதுல காஸ்டஸ்ட் டிக்கெட் இதுதான். ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் ஃபைன், அதாவது நம்ம விழுப்புரத்தில் ஏறி கரக்பூர் வர போகிறதுக்கு ட்ரெயின் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2862 ருபீஸ் வந்து நமக்கு சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரியராகவே நான் புக் பண்ணிட்டேன். நியர்லி 1 மந்த் வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து கடைசியில் இப்போயுமே எனக்கு RACயில் தான் இருக்குது. ஸோ பெர்த்து கன்ஃபார்ம் ஆகுதான் இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஏசி 3 டயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற பெர்த்துமே இருக்கும். ஸோ 3 பேர் வந்து 2 பக்கமும் படுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் 2 தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்து ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு தான். 2 டயரோட இது கொஞ்சம் அமௌண்ட் கம்மியாக வரும். சேம் பெட்ஷீட்டு, பிளாங்கெட் எல்லாமே கொடுப்பாங்க. பட் இது 3 டயருங்கிறதுனால வந்து கொஞ்சம் இடம் கன்ஜஸ்டடாக இருக்கிற மாதிரி, டென்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து ஃபுட் வந்திருக்கு. சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, நாளைக்கு காலைல சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம்.
ஸோ ஆர்ஐசின்னு கிளியர் ஆகலை கைஸ். ஸோ இப்போ தான் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி படுத்துருக்கேன் வடக்கு பையா கூட. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. நைஸ் ஜேர்னியோட ஒரு டே 2க்கு வந்துட்டோம். ஸோ இப்போ எங்கே இருக்கோம்னா ஒடிசாவில் இருக்கோம். ஸோ மத்தியானம் ஃபுட்டு ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ அதர் டீட்டெயில்ஸ்லாம் ட்ரெயினில் போய் சொன்னேன். இது வந்து டே 2. நேற்று நைட்டு ஃபுல்லாக வந்து ஆர்ஐஸில் இருந்தனால உங்களுக்கு நிறைய ஷூட் பண்ண முடியல, சாப்பாடு மட்டும் தான் காமிச்சிருப்பேன். ஸோ இன்றைக்கி நிறைய பண்ணலாம். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்து ஆல்ரெடி ஆர்டர் போட்டேன். ட்ரெயினில் வந்து இந்த ஃபுட்டு தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஃபுட்டுக்கு நீங்கள் மேஜராக வந்து இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். பிஎன்ஆர் நம்பர் போட்டிங்கன்னா சீட்லேயே கொண்டு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. ஸோ நான் அப்படி தான் நேற்று ஆர்டர் போட்டு சாப்பிட்டேன். இன்றைக்கி மத்தியானம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், கொண்டு அதை கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ தான் ஆர்ஐசி கிளியர் ஆகிடுச்சு. ஸோ போயிட்டுருக்கோம். உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ஒன்று சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினோட மேனுஃபேக்சரிங் டேட் போட்டிருக்கு, நான் காமிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த விஎம்கேஜி எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட்டு 6 மந்த்ஸுக்கு முன்னாடி வர எல்ஹெச்பி கோச் தான் இருந்துச்சு. ஸோ எல்ஹெச்பி கோச்லேருந்து இப்போ தான் வந்து ஐசிஎஃப் கோச் மாற்றிருக்காங்க. இந்த ஐசிஎஃப் கோச்சுமே வந்து ரீசெண்டாக பில்ட் ஆனது 2024. ஸோ அதனாலே வந்து எல்லாமே பர்ஃபெக்ட் ஒர்க்கிங்கில் நல்லா இருக்குது. அண்ட் மெயின்டெனன்ஸ் மெயினாக சொல்லியே ஆகணும். அடிக்கடி 6 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வாப் பண்ணுறாங்க, க்ளீன் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ரூம்ஸும் க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. 24/7 வந்து வாட்டர் சப்ளை இருக்குது. ஸோ வென்னவர் நீங்கள் இந்த மாதிரி ஒரு லாங் போகணும் ட்ராவல் அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்மையிலே பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ ட்ராவல் ஆகிறப்போ அங்கேருந்து இங்கே வர்றப்போ இப்போ கூட ஒருத்தர் மீட் பண்ணேன். ஸோ காமிக்கிறேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா ஷேர் பண்ணார் ஒருத்தர். ஸோ இப்படி இந்த ட்ரெயினில் கிடைக்கிற ஒரு அனுபவமே தனி தான். ஸோ அதோட என்ஜாய் பண்ணிட்டு வியூ வந்து வேறு லெவல் வியூ. அங்கேருந்து இங்கே வர ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 2 மெயினான ரிவர் கிராஸ் ஆனிச்சு. யமுனா ரிவர் கிராஸ் ஆனிச்சு, கிருஷ்ணா ரிவர் கிராஸ் ஆனிச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட். பார்க்கவே ரம்மியமாக இருந்துச்சு. காலையில் பனி மிரட்டிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ பனி வச்சு செஞ்சிச்சு. ஏதோ ஏசி கோச்சுங்கன்னா தெரில. அண்டு உங்களுக்கு ஒரு ட்ராவல் அட்வைஸ், தயவு செய்து 1A ஆர் கூப் கேபின் இருந்தால் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 2A போட்டுருங்க. 3Aவே ப்ரிஃபர் பண்ணாதீங்க, முடிஞ்சால் 3A ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்கனாமிக்கலி கன்சென்ட் இருக்குன்றது. ஏன்னா வந்து அங்கே ஏறும்போதே நான் சொன்னேன், அன்ரிசர்வ்டில் அங்கேயே ஃபுல் ஆகிடுச்சு விழுப்புரத்து. அண்டு இந்த ஸ்லீப்பர் கிளாஸும் வந்து போட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல். கண்டிப்பாக நீங்கள் வந்து இவ்வளோ லாங் ட்ராவல் வந்து கண்டிப்பாக நீங்கள் நார்த் சைட் போகிறீங்கன்னா இந்த மாதிரி புக் பண்ணிடுங்க. ஸோ மதியம் லஞ்சு சந்திப்போம். ஸோ வெஸ்ட் பெங்கால் ரீச் ஆயாச்சு. மணி இப்போ வந்து ஒரு 5 ஆக போகுது. ஒரு 1 ஹவரில் நம்ம கரக்பூர் போய் இறங்கிடுவோம். அடுத்த ஸ்டாப்பிங் கரக்பூர் தான். ஸோ இந்த ட்ராவலில் நம்ம நிறைய விஷயம் பார்த்தோம், எஸ்பெஷலி இந்த ஃபுட்டு மேட்ரு. ஸோ ஸ்விக்கி வந்து ஃபுட்டு பக்காவாக இருந்துச்சு, பேக்கேஜிங் நல்லா இருந்துச்சு, பேக்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ட்ரெயின் 1/2 hour லேட்டு, அப்படி இருந்தும் வெயிட் பண்ணி கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துட்டாங்க, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டேன். ஸோ ஸ்விக்கி ஆர் ஜொமேட்டோ அது உங்கள் சாய்ஸ் தான். அண்டு இந்த வெஸ்ட் பெங்கால் சைடு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கிறப்போ நம்ம ஊரில் வந்து எங்கெங்கே இதெல்லாம் ட்ரெயின் இருக்குன்னா, கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயின் இருக்குது, தாம்பரத்துலேருந்து ஒரு நாளைக்கு கிட்ட ரெகுலர் ட்ரெயின்ஸும் இருக்குது, வீக்லி ஒன்ஸ் ட்ரெயின்ஸும் இருக்குது, 8 ட்ரெயினுக்கு மேலே இருக்குது. விழுப்புரத்துலேருந்து இது ஒன்று போகுது, திருப்பூர்லேருந்து ஒரு 3 ட்ரெயின் இருக்குது, திருச்சிலேருந்தும் தஞ்சாவூர்லேருந்தும் ட்ரெயின் இல்லை. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். நீங்கள் டெல்டா ரீஜியன்லேருந்து வரணும்னா ஸோ நீங்கள் சென்னை வந்து தான் வர மாதிரி இருக்கும். ஃப்ளைட்னு பார்த்தீங்கன்னா 5,500 ஆரம்பித்து பேஸ் ஃபேர் 6,000 ஆவரேஜ் வந்துடும். 6,000 to 8,000 கிட்ட வரும். பட் ஆனால் உங்களுக்கு லக்கேஜ் நிறைய கேரி பண்ணி போகணுன்னா போக முடியாது. ஸோ மேபி நம்ம நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். போனால் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கரெக்டாக இறங்கிட்டு பார்க்கலாம். காய்ஸ் வந்து இறங்கிட்டோம் கரக்பூரில். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெயின் லேட்லாம் கிடையாது, ஷார்ப் டைமிங் வந்துருச்சு.
ஸோ கேப் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ரூமுக்கு தான் போகணும் இனிமேல். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அது வரைக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.